ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இந்த காம்படிஷன் சேனல் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி குரூப் 4 எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் நடந்த கொஷின்ஸ் தான் வந்து குவிஸாக வந்து பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம கொஷினுக்கு போகலாம். இதில் ஒவ்வொரு வீடியோலையும் 10 கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து வரும். ஸோ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கான முதல் கொஷின், ஒருவருக்கு சிறந்த அணிகலன்களாக இருப்பவை என வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? இதுக்கான ஆன்சர் பணிவும் இன்சொல்லும். உங்களுக்கான அடுத்த கொஸ்டின், நாட்டிற்கு அணிகலன்களானவற்றை வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளார்? இதுக்கான ஆன்சர் ஏ. ஸோ 4, 1, 5, 2, 3. ஸோ இந்த வரிசை தான் வரும். உங்களுக்கான அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் எது அல்லது எவை தவறானவை? இதுக்கான ஆன்சர் 3. மாவட்டங்களை அவை கொண்டுள்ள காடுகளின் அளவை கொண்டு இறங்கு வரிசையில் எழுதுக. இதுக்கான ஆன்சர் டி. இதில் அசர்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா, சுகாதாரம் மற்றும் குடும்ப நல கொள்கை குறிப்பு 2021-22 படி கோவிட் தொற்று சவாலின் போது தமிழக அரசு மிகவும் சிறப்பாக தனது கவனத்தை தாய் மற்றும் குழந்தை பராமரிப்பு, சுகாதார முயற்சிகள் மற்றும் சேவை மற்றும் பிற தொற்று நோய்கள் மற்றும் தொற்றாத நோய்களில் திறம்பட சேவையாற்றியது. ஸோ இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவில் மருத்துவருக்கும் நோயாளிக்குமான விகிதம் மிக அதிகமாக உள்ளவற்றில் தமிழ்நாடு ஒன்று. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. அதாவது ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை, ஆனால் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அல்ல. உங்களுக்கான அடுத்த கொஸ்டின், முதல் தேசிய கல்விக் கொள்கை எப்போது உருவாக்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் 1968. உங்களுக்கான அடுத்த கொஸ்டின், ஒரு மின்சுற்றில் உள்ள மின்கூற்றுகளை அதன் பயன்பாட்டுடன் சரியாக பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா ஏ. உங்களுக்கான அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? இதுக்கான ஆன்சர் பி, பெங்களூரு. அகழ்வாராய்ச்சி இடங்களை அதன் மாவட்டத்துடன் பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் சி. உங்களுக்கான அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றுள் ஒன்று நர்மதை ஆற்றின் வலது கரை துணை ஆறு ஆகும். இதுக்கான ஆன்சர் ஹிரன். உங்களுக்கான அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட மொழிகளை செம்மொழி தகுதி பெற்ற ஆண்டுகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. இதுக்கான ஆன்சர் டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு செட் ஆஃப் 10 கொஸ்டின்ஸோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.